வெல்கம் டு பட்டணம் விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கூவத்தூர்ல இருக்க பாண்டியன் உணவகம் தான் வந்திருக்கோம். இந்த உணவகத்தோட மீன் குழம்பு ரொம்ப ஃபேமஸ்னு நிறைய நண்பர்கள் நமக்கு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு நம்ம இந்த கூவத்தூர் ஸ்பெஷல் மீன் குழம்ப நமக்காக அமுதாக்கா செஞ்சு காமிக்க போறாங்க. இந்த ஹோட்டலோட உரிமையாளர் பாண்டியன் அவர்கள் அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலாக இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு வராங்க. முழுக்க விறகடுப்பு யூஸ் பண்ணி தான் சமையல் பண்றாங்க. இந்த ஹோட்டல் கரெக்டா எங்க அமைஞ்சிருக்குன்னா சென்னை டு பாண்டிச்சேரி போற வழியில கூவத்தூர்ல தான் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த ஸ்பெஷலான காரசாரமான கூவத்தூர் மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா வாங்க. இந்த பாண்டியன் ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ இதாங்க. இந்த கடையும் கூரைக்கடை செட்டப்ல தாங்க இருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ள போனா ரைட் சைட்ல பெரிய கல் மீன் வறுவல், எறா தொக்கு எல்லாம் சமையல் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கதான் அப்படியே கொஞ்சம் உள்ள போனா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நல்ல டைனிங் டேபிள் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனா அவங்களோட சமையல் கூடங்க. இங்கதான் கடைக்கு தேவையான எல்லா டிஷ்ஷஸுமே சமையல் பண்றாங்க. இங்கதான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறாங்க இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சென்னையில இந்த மாதிரி ஒரு கிராமிய உணவு பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு கிராமிய உணவுங்க. இங்கேயே பாருங்க, ஆடெல்லாம் வளர்க்குறாங்க. நல்லா குட்டியெல்லாம் போட்டிருக்கு ஆடு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா மீனும் இங்கே தாங்க க்ளீன் பண்ணுறாங்க. இது மாதிரி போடுறா. மாஸ்டர், இன்னைக்கு நம்ம எவ்வளவு கிலோ மீன் குழம்பு வைக்க போறோம்? 4 கிலோ மீன். என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க? 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ பச்சை மிளகாய், வெந்தயம், ஆயில், சோம்பு, மிளகாத்தூள் 2 கிலோ மிளகாத்தூள், புளி 1/2 கிலோ புளி, மஞ்சத்தூள் 4 டீஸ்பூன், எண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டும் கலந்தது மாதிரி. இது கடுகு, இது வெந்தயம், இது சோம்பு, இது சோம்பு, இது வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். பாதி தான் வதங்கிருக்கு. பாதி வதங்குறப்பே கருவேப்பிலை போட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ண போறாங்க? தக்காளி போட்ட போறாங்க. எல்லாத்தையும் கூட வாங்குறோமா? என்னென்ன சமையல் செய்வீங்க? மீன் குழம்பு, சாம்பார், ரசம், பொரியல், சாப்பாடு எல்லாம் செய்வோம். தக்காளி வந்து இன்னும் வதங்கணும். பாதி அளவு தான் வதங்கியிருக்கு. நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினா தான் நல்லா இருக்கும். இந்த பாத்திரத்துல வந்து வெறும் மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுருங்க. அதை சொந்தமா அரைச்சி வச்சிருக்குது. மஞ்சத்தூள் எண்ணெயில அங்கேயே போட்டு வதக்கிட்டாங்க. உப்பு போட்டு மறுபடியும் அதை எடுத்து போட்டு புளி காசு ஊற்றி கொதிக்க வச்சுருவாங்க. மிளகாத்தூள் அந்த தக்காளி வெங்காயம் வதக்கினதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுவோம். வெங்காய தக்காளி எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம்னா குழம்பு வீணா போகும். மட்டும் பச்சை அரைச்சி ஊற்றினா சக்கரை வீணா போகும். உப்பு காரம் பார்ப்பேன். என்ன போடணும்? உப்பு கரெக்டா இருக்கு, காரம் கரெக்டா இருக்கு, காரம் தூக்கலாவே இருக்கு, புளி எல்லாம் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. மீன் குழம்பு ஏத்துறோம். ஓகே, இப்பதான் ஏத்திருக்கோம். ஏத்தின உடனே நல்லா கொதியணும். கொதிச்ச உடனே அதுக்கப்புறம் மீன் போட்டு கீழே இறக்கணும்.
மீனை வந்து எவ்வளோ சுத்தமாக கழுவிருக்காங்க. அப்போ அப்படியே பக்கத்தில் வாங்க பாருங்க. ஒரு 6 தடவை வந்து நல்லா சுத்தமாக வந்து கழுவி எடுத்துருக்காங்க பாருங்க. வறுவல் மீனுக்கு பூண்டு சோம்பு போட்டு அரைக்கிறீங்களா? ஆமா. மீன் வறுவல் மசாலா போட்டு போறீங்களா? என்னென்ன போட்டுருக்கீங்க? மஞ்சள் தூள் போட்டிருக்கா, மிளகாய் தூள் போட்டிருக்கா, பூண்டு சோம்பு, சால்ட்டு, மஞ்சள் தூள், லைட்டா தண்ணி பூரா மிக்சிங் பண்ணுங்க. குழம்பு இவ்வளவு வச்சோம், எவ்வளவு சுண்டி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு சுண்ட வச்சாதான் குழம்பு நல்லா இருக்கும், டேஸ்ட் வரும். நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ மீன் போட போறேன். மீன் போடுறேன். இல்ல மல்லித்தலை லாஸ்டா மல்லித்தலை போடுவீங்க? ஆமா, லாஸ்ட்ல மல்லித்தலை போட்டு கொதிய விட்டு இறக்க வேண்டியதான். மீனை போட்டு ஒரு கிண்டி விடணும். கிண்டி விட்டாதான் அது குழம்பு நல்லா இருக்கும். மீன் குழம்பு ரெடியா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மீன் குழம்பு மீன் எப்படி வந்திருக்கு பாருங்க. இது பாருங்க, அவ்வளோதான். மீன் எவ்வளோ வந்திருக்குன்னா சூப்பர். சூப்பரா இருக்கு, ஹோம்லியா இருக்கு. ஹோட்டல் மாதிரி சாப்பிட முடியாது, ஹோம்லியா வீட்டில் సాపడ மாதிரியே இருக்கு. సాపాడు సూపర్ ఇருக்கு. ఇక్కడ నేను ఆంధ్ర నుంచి వచ్చాను. ఎప్పుడు నేను ఆంధ్రాకి పోయేటప్పుడల్లా ఇక్కడ ఆపి ఇక్కడే తినేసి వెళ్తాను. கூவத்தூர் பாண்டியன் ஹோட்டல் மிக விமர்சையாக சிறப்பாக அனைவரும் விருந்தோம்பலை இங்கே வந்து குறிப்பாக சனி ஞாயிறுகளில் அருமையாக சிறப்பாக விருந்தோம்பலை இந்த ஹோட்டல் ஓனரே தண்ணி ஊற்றுறது, வாழை இலை போகிறது, எல்லா வேலைகளையும் அவங்களே செய்கிறார்கள். அருமையான ஹோட்டல், சூப்பர் பாண்டியன் ஹோட்டல், கூவத்தூர். நல்லா சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. மீன் பொரிச்ச மீனும் சரி, குழம்பும் சரி, நல்லா நீட்டாக. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நான் நிறைய டைம் இந்த பக்கம் போயிருக்கேன். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போயிருக்கேன், ஆனால் ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஆனால் அக்கா தான் சொன்னாங்க, அவங்க கெஸ்ட்டு சென்னையிலேருந்து வந்தேன், அவங்க சொல்லி தான் இங்கே நிப்பாட்டி சாப்பிட்டேன். ஆனால் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இல்லை யாரும் வந்தீங்கன்னா அந்த கடையை பார்த்துருக்கேன். இங்கே வந்து நீட்டாக சாப்பிட திருப்தியாக இருக்குது. என்னால் சாப்பிடவே முடியல. ஆனால் இனிமேல் வந்தேன்னா வர கஸ்டமர் பூரா இங்கே கூப்பிட்டு வச்சு சாப்பிட வச்சுட்டேன். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் எப்போ ஈஸியாக வந்தாலும் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். நல்லா எங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. மாஸ்டர் வந்து மீன் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டாரு, வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம் ஒன்றா சொல்கிறேன், பக்கத்தில் வாங்க. உங்களோட கடையோட ஸ்பெஷல் எறா தொக்கு, அப்படியே மீன் குழம்பு கலர் பாருங்க எப்படி இருக்கு. சாதத்துக்கு வந்து ஒரு கூட்டு தராங்க, ஒரு பொரியல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வஞ்சர மீன் ஃப்ரை வாங்கியிருக்கோம், அப்படியே இங்கே வாங்க நத்தை ஃப்ரை வாங்கியிருக்கோம். அப்புறம் சூடான சாப்பாடு, அதில் வந்து மீன் குழம்பு. சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் அவங்களோட வந்து எறா தொக்குல டேஸ்ட் பண்ணலாம். அப்படியே எடுத்து எறா தொக்கு வந்து சுருக்குன்னு வச்சிருக்காங்க, நல்லா காரசாரமா வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து இந்த கடையில வந்து எறா தொக்கு சூப்பரா இருக்கு. அடுத்து நத்தை ஃப்ரை வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணலாமா? நத்தை, கடல் நத்தை ஃப்ரை. கடல் நத்தை வந்து எப்படி இருக்கணும், மசாலாவா இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஆனால் நல்லா இருக்கு, உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக வந்து நத்தை ஃப்ரைலாம் சாப்பிடுங்க. பாருங்க நத்தை பாருங்க. சூடான சாதத்துல இந்த மீன் குழம்பு அப்படியே ஊற்றி அப்படியே பரட்டி, நல்லா மீன் குழம்பு பரட்டி
இந்த மாதிரி காரசாரமான மீன் குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை. புளியும் சரி காரம் சரி நல்லா தூக்கலாக வச்சுருக்காங்க. புளியெல்லாம் மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி பேலன்ஸாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, அருமையான டேஸ்ட்டுங்க. இப்போ குழம்புல போட்ட மீனை வந்து டேஸ்ட் பண்ணலாம். மீன் பார்க்க தாங்க சிறுசு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப பெருசுங்க. ஆஹா, இந்த கவலை மீனோட டேஸ்டே வந்து தனி ரகம் தான். அஞ்சரம்பள்ளியில் வந்து அந்த மசாலா போட்டுருக்காங்க, நல்ல காரம் தூக்கலாக வச்சிருக்காங்க. நல்லா எல்லாமே இங்கே காரசாரமாக இருக்கு. டிரைவெலாம் பண்ணிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு காரம் முடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஒரு விஷயம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. வாஹா வா, அப்படியே இந்த குழம்போட பச்சு இந்த மாதிரி ஸ்பெஷலான மீன் குழம்பு, காரசாரமான மீன் குழம்பு சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க. இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். இது உங்களோட பட்டணம் விலாக்ஸ்.